ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆடி மாத பலன்கள். ஆடி மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில் சுக்கிரன் பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, அடுத்து கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு நினைவுக்கு வருது அம்மனின் பிரார்த்தனைகள். அம்மனிடம் சென்று நம்ம என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் பண்ணணுமோ, எல்லாருக்கும் என்னென்ன நேர்த்தி கடன்கள்லாம் இருக்கோ அதை இந்த மாதத்துல நீங்க செய்யுங்க. அதற்குண்டான ஒரு பிரதிபலன்கள்ன்றது மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 29ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். கேதுவுடன் இணைந்திருந்த இந்த செவ்வாய் பகவான் அந்த 29ஆம் தேதி கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன பிரார்த்தனைகள் பண்ணனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு துன்பங்கள், துயரங்கள், அடுத்து நல்ல ஒரு வளர்ச்சிகள்ன்றது எப்போ எப்படி ஏற்பட போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கும்போது வரவேண்டிய தன வரவுகள் எல்லாமே மிக எளிமையாக வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வருமானத்தை எப்போதுமே சட்டை பண்ணவே மாட்டாங்க. பணம் காசு பெருசே கிடையாது. இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் உறவுகள் தான் பெருசு. உறவுகள் கிட்ட பேசாம இருந்தாலோ இல்ல உறவுகளோடு ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வந்துருச்சுனாலோ இவர்களால தூக்கம்ன்றதே இருக்காது. அந்த அளவுக்கு மனதை போட்டு வருத்தக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் மிதுன ராசி என்பர்கள். பாசத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இவர்களுடைய ராசி அதிபதியே புதன்றதுனால ரொம்ப எப்போதுமே காதல் வயப்பட்டுதான் இருப்பாங்க. காதல்னு சொல்றதுனால எல்லாருமே தப்பா எடுத்துக்க வேண்டாம். அதாவது ஒரு அன்பிற்கு கட்டுப்பட்டு, ஒரு நேசத்திற்கு கட்டுப்பட்டு தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த அன்பும் பாசமும் இந்த காலகட்டம் மிக குடும்பத்தார்கள் கிட்ட இருந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல இடையிலேயே அந்த புதன் பகவான் வக்ரமாகிறார். அதனால அந்த குடும்பத்தார்கள் கொஞ்சம் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கும். அதையும் நீங்க சிரிச்சு சிரிச்சு சமாளிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பீங்க. இந்த காலகட்டத்துல வர வேண்டிய அந்த பணவரவுகள் தடை இல்லாமல் வந்தாலும் கூட அந்த வேலை வாய்ப்புல மிக பெரிய அளவுக்கு சிக்கல்களை நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நாங்களே எப்படி மேடம் உருவாக்கும், ஏற்கனவே எங்களுக்கு வேலையே ஒரு பெரிய ஒரு குதிரை கொம்பாதான் இருக்கு. கடந்த ஒரு 3 மாதத்திற்கு மேலாக அந்த வேலைன்றது இவர்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல இவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த கிடைச்ச வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களுக்கு அந்த வேலையில பிரஷர் அதிகமாக இருந்திருக்கும். அது யார் மூலமாக பிரஷர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தாயார் வழி உறவுகள் மூலமாக அந்த பிரஷர் அதிகரிக்கும். அடுத்து உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக அந்த வெளியில வேலை பார்க்க முடியாம அந்த குடும்பத்தினால இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், உங்களால அடிக்கடி லீவு போடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன்ன்றது பேர்ல டெய்லி வேலைக்கு லேட்டா போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறதே ஒரு 6 மாதத்துக்கு மேல அந்த வேலை கிடைச்சிருக்கு. இப்பதான் நம்ம 3 மாசமா போயிட்டு இருக்கிறோம். அந்த வேலையும் செய்ய விடாம அந்த குடும்பத்தார்கள் எப்போதுமே இவர்களுக்கு ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மிதுன ராசி என்பர்கள் நீங்க எதிர்பார்த்தது அதுதானே. நீங்க எப்போதுமே வருமானத்தை எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க. ஒரு பாசத்திற்கும் நேசத்திற்கும் தான் ஒரு கட்டுப்பட்டவர்களாக இருப்பீங்க. அந்த பாசமும் நேசமும் கிடைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புல தொந்தரவுகள்ன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். இந்த காலத்துல கொஞ்சம் அதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னு சொல்லிட்டு நமக்கு அவர்கள்லாம் குடும்பத்தார்கள்
வேலைகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வேலையை விட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்திற்கு மேலாக தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது கிடைக்கும். அதனால வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க வேலையை விடாதீங்க. எந்த விதமான காரணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அலுவலக சக பணியாளர்கள் மூலம் காரணம் இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தார்கள் மூலமாக காரணம் இருந்தாலும் சரி, யாரு இருந்தாலும் சரி, அந்த வேலையை விடணும்ன்ற எண்ணம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வேண்டாம். விட்டுட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பொருள் செலவுகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண அமைப்புகள் ஒன்று கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா அங்கதான் உங்களுக்கு தெய்வம் ஒரு செக் வைக்குது. ஏன்னா ஆடி மாதத்துல திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆடி மாதத்துல நம்மளுக்கு வரன் வரும்போதே நமக்கு செஞ்சிடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு உப்பு தாம்பூலம் மாதிரி மாற்றிக்கொள்வதற்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பா செஞ்சுக்கலாம். ஏன்னா திருமணம் வரும்போதே கூடி வரும்போதே சில அமைப்புகள் செஞ்சாதான் கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய ஒரு ஆபரணங்கள், தங்கை நகை முதலீடு அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பவர்கள் அதிகமாக செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த ஆடி மாசம் வந்தாலே மிதுன ராசி என்பவர்கள் எது செய்யறாங்களோ இல்லையோ தங்க நகையில தான் அதிகமா முதலீடு செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பினான்ஸ் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் கடன் வாங்கியாவது நம்ம அந்த தங்கத்தை வாங்கணும்ன்ற ஒரு முயற்சின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக வேலை இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஆடி மாதத்துல. உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கே வேலையை விடக்கூடிய ஒரு நேரம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையை விடக்கூடிய அபாயம், வேலை தானாக போகிறதுக்கு உண்டான ஒரு நேரம், இது எல்லாமே இருக்கும். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ நல்ல தெய்வ பிரார்த்தனையே பண்ணுங்க. தெய்வ பிரார்த்தனைன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குறிஞ்சுக்கிட்டே வருது. எப்படி நம்ம ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த வேலை தேடுறத நம்ம அப்படியே விட்டுருவோம். இருக்கிற வேலையை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டே போவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் உங்க தெய்வ பிரார்த்தனை இருந்ததே ஒழியா அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தையும் மறந்துட்டீங்க. தெய்வம் சும்மா விடுமா? நீங்க நல்லா இருந்தாலும் உங்களை நல்லா இல்லாட்டிலும் உங்களை எப்போதுமே கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியாக நீங்க இன்னும் நல்லா வளரணும்ன்றதுக்காக சில தேவையில்லாத நெருக்கடிகளை இந்த கால கிரகங்கள் மூலமாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் வேலை இழப்புகள் இருக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா செயல்படுங்க. இப் சப்போஸ் வேலை போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பதட்டப்படாதீங்க. இது தற்காலிக சூழ்நிலை மட்டும்தான். அதனால வேலை வாய்ப்புன்றது அதிகப்படியாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க இந்த ராசி என்பர்கள் உங்களுக்கு நான் மேல சொன்ன ஒரு அமைப்புகள் ஏதாவது இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஊர் எல்லை மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. உங்க ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அம்மனை நல்ல ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த அம்மன் தான் இல்லை, உங்க ஊர்ல உங்க பக்கத்துல என்ன அம்மன் கோயில் இருக்கோ அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி இடைவிடாமல் பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த 30 நாள் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகப்பட்டது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகள் இருந்தும் முழு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நம்ம இப்ப கோச்சார கிரகங்களின் அமைப்புப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படும் போது கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.